கீழே முத்துவேல் தூங்கிட்டு இருக்காரு. சக்திவேல் மாடியில அங்கு இங்கு அலைஞ்சிட்டு உடனே குமார் வந்து கேக்குறான், என்னப்பா என்னாச்சு? கீழே முத்துவேல் பெரியப்பா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு, நீங்க என்னடானா இங்க வந்து பேயறிஞ்ச மாதிரி நின்று யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த பாண்டியன் இன்னைக்கு காலையில நம்ம கிட்ட சண்டைக்கு வந்த கோபம் இன்னும் குறையலையான்னு கேக்குறான். சக்திவேல் அதுக்கு, டே குமார், எனக்கு என்னமோ இந்த கதையில ஏதோ பெருசா இடிக்குதுடா. பெரிய என்ன சொல்ற மாதிரி குடல் இறக்க கதையை என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குதுடா. ஏன்பா இப்படி சொல்றீங்க? பெரியப்பாவே வாய் திறந்து சொல்லிட்டாருல்ல, சாதாரண குடல்ல இருக்க ஆபரேஷனுக்கு அதுக்கு மேல என்ன சந்தேகம்னு கேக்குறான். அங்கதாண்டா நீ தப்பு கணக்கு போடுற. முத்துவேல் யாரு? என் கூட பிறந்த அண்ணன். அவரை பத்தி எனக்கு தெரியாதா? சாதாரண காய்ச்சல் தலைவலினா கூட ஊரையே கூட்டி 10 பேரை வச்சுக்கிற ஆள்ல அவரு. அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு ஆபரேஷனுக்கு, அதுவும் அவனோட சொந்த தம்பியான எனக்கோ அவரோட சம்சாரத்துக்கோ பிள்ளைங்களுக்கோ தெரியாம ரகசியமா சென்னை வரைக்கும் போவாராடா? அதுவும் யார கூட்டிட்டு போயிருக்காரு? நம்ம எதிரி பாண்டியனோட கடைசி மகன் கதிர் பையன், அவரோட மருமகன். நமக்கும் பாண்டியன் குடும்பத்துக்கும் இருக்கிற பகை உனக்கு தெரியுமில்ல. அப்படி இருக்கும் போது கதிர்கிட்ட அண்ணன் கையேந்தி நிக்கிறாருன்னா சாதாரண விஷயமா? குடல இருக்க விஷயம் கிடையாதுடா, அதுக்கு மேல ஏதோ பெருசா இருக்கு. நீங்க சொல்றது நியாயம்தான்ப்பா. ஒருவேளை பாண்டியன் குடும்பத்துக்கு நம்ம பெரியப்பா ஏதாச்சும் சொத்து விஷயமா டீல் பேசி ரகசியமா கையெழுத்து போட போயிருப்பாரோ? அந்த பாண்டிய கதிர் மூலமா நம்ம பெரியப்பாவை மிரட்டி ஏதாச்சும் எழுதி வாங்கியிருப்பானோ? இல்லடா, சொத்து விஷயமா இருந்தா அண்ணன் முகம் அப்படி பேரஞ்ச மாதிரி இருக்காது. இன்னைக்கு காலையில கார்ல இருந்து இறங்கும் போது கூட அண்ணன் முகத்தை பாத்தியா? ஏதோ உசுரை போன மாதிரி சோர்வா கண்ணெல்லாம் குழி விழுந்து போய் நிக்கிறாரு. ஆபரேஷன் தலைமை விட அவரோட முகத்துல ஏதோ ஒரு மரண பயம் தெரிஞ்சுடா குமாரு. அதை விட பெரிய கூத்து என்ன தெரியுமா? அந்த பாண்டியனோட நடவடிக்கை. பாண்டியன் என்னப்பா பண்ணாப்ல அப்படிங்கிற. நேத்து நைட்டு கதிர் போன் பண்ணி பேசும்போது பாண்டியன் அந்த பையல போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன்னு கத்துனான். ஆனா இன்னைக்கு காலையில சொந்தக்கார பையன் வந்து பாண்டியன்கிட்ட தனியா ஏதோ பேசினான். அதை கேட்ட அடுத்த நிமிஷம் பாண்டியன் அப்படியே மாறிட்டான். கதிர்கிட்ட திட்டின பாண்டியன் சற்றென்று அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நம்ம கிட்ட சண்டைக்கு வரான். பாண்டியனுக்கும் கதிருக்குமே ஏதோ ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிருக்குடா. அந்த உண்மையை அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அண்ணன் குடும்பத்துக்கிட்ட இருந்தும் மறைக்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்ப பெரியப்பாவும் பாண்டியனும் சேர்ந்து நமக்கு ஏதோ தெரியாம பெரிய சதி வேலை பின்றாங்க. இருங்கப்பா, நான் போய் இதை நேரடியா பெரியப்பா கிட்டே கேட்டு உண்மையை கேக்குறேன். வேண்டாம்டா, அவசரப்படாத. அண்ணன் கிட்ட கேட்டா வழக்கம் போல ஏதாவது சொல்லி மழுப்பிடுவாரு. பாண்டியங்கிட்டே நம்மால உண்மையை வாங்க முடியாது. இந்த ரகசியத்தை உடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னப்பா வழி? அந்த கதிர் பயல் தான் எல்லாத்துக்கும் அச்சானே. அண்ணனை சென்னைக்கு கூட்டிட்டு போனதும் அவன் தான், ஹாஸ்பிட்டல்ல கூட இருந்ததும் அவன் தான். கதிர் வண்டி ஓட்டுற ஸ்டாண்டுக்கு நம்ம ஆளுகளை விட்டு நோட்ட விடணும். அவன் அடுத்த தடவை எப்ப சென்னைக்கு கிளம்புறான்னு பாக்கணும். அது மட்டும் இல்லாம அண்ணன் சென்னையில எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, அந்த காரோட ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி கதிர் மூலமா போய் கண்டுபிடிச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட பேசினாதான் உண்மை என்னன்னு வெளிச்சத்துக்கு வரும். பாண்டியன் குடும்பம் எம்மகிட்ட ஏதோ பெரிய விளையாட்டை விளையாட பாக்குது குமாரு. அதை நாம உடைச்சே ஆகணும்டா. சரிங்கப்பா, நீங்க சொல்றபடியே செய்வோம். அந்த கதிர் பயலையும் பாண்டியனையும் சும்மா விடக்கூடாது. அவங்க என்ன ரகசியம் வச்சிருக்காங்கன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படிங்கிறான். சக்திவேலு முத்துவேல் கிட்ட பேசுறான். அண்ணன், எனக்கு இன்னும் இந்த கதையே விளங்குறேன். குடல இருக்க ஆபரேஷன் தானா? அதையான இம்புட்டு ரகசியமா சென்னையில போய் பண்ணிக்கணும். கொன்னக்குடியிலேயே பண்ணிருக்க முடியாதா? இந்த கதிர் பையில ஏன்னா கூட்டிட்டு போனீங்க? அதுக்கு முத்துவேலு, அட போங்கப்பா, நீங்க எல்லாரும் சின்ன விஷயத்த பெருசு பண்றீங்க. இந்த லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல பண்ண விஷயம் தெரிஞ்சு சொந்தக்காரங்க எல்லாம் வந்து கூட்டமா நின்று அட்வைஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த அலைச்சல் வேண்டான்னு தான் யாருக்கு தெரியாம போனேன். கதிர் கார் வச்சிருக்கான், கூப்பிட்ட உடனே வந்தான், கூட்டிட்டு போனான், அவ்வளவுதான். இதுல வேற எந்த ரகசியமும் இல்லைங்கிறாரு. கோமதி வீட்டுல கதிர்கிட்ட, கதிர் நில்லுடா, உன் மாமனாருக்கு என்னதாண்டா ஆச்சு? அவங்க வீட்டுல இருந்து இப்பதான் தகவல் வந்துச்சு. அவருக்கு ஏதோ குடல இருக்க ஆபரேஷனா, அதான் சென்னைக்கு போனாராம். மீனா உடனே, ஆமா அத்தை, அதான் விடிஞ்ச உடனே உண்மை வெளிவந்துருச்சு. சாதாரண ஆபரேஷனுக்கு எது கதிர் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்து மாமாவையும் மாமனாரையும் டென்ஷன் ஆக்குனாங்க? ஏங்க, நேத்து நைட் நீங்க ஏதோ பெரிய தர்மம் ரகசியம்னு இவனுக்கு வக்காலத்து வாங்கினீங்களே, குடலுக்கு ஆபரேஷனுக்கு கூட்டிட்டு போனதுதான் அந்த பெரிய தர்மமா? இதை ஏங்க என்கிட்ட கூட மறைக்கணும்? அடியே கோமதி, அந்த மனுஷனுக்கு உடம்பு முடியல, கதிர் கூட்டிட்டு போனா அது உடல இருக்கமோ இல்ல வேற ஏதாவதோ அவர் குடும்பத்துக்கே தெரியக்கூடாதுன்னு அவர் ஆசைப்பட்டு இருக்காரு. அதையே ஏன் மாவன் காப்பாத்திருக்கான். அதுவே பெரிய தர்பம் தாண்டி. நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காம போய் வேலை பருப்போ அப்படிங்கிறாரு. பாண்டியன் கதிர்கிட்ட, அங்க உங்க மாமனார் வீட்டுல எல்லாருக்கும் குடல இருக்க ஆபரேஷன் நினைச்சு நிம்மதியா இருக்காங்கடா. அவங்க தம்பி சக்திவேல் கூட உண்மையா அறியாம சுத்திட்டு இருக்கான். ஆனா அந்த மனுஷன் உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு மட்டும் தாண்டா புரியுது. ஆமாப்பா, சென்னையில டாக்டர் என்கிட்ட தனியா கூப்பிட்டு பேசும்போது கை காலெல்லாம் நடுங்குச்சுப்பா. கீமோதெரப்பி அடுத்த ட்ரீட்மெண்ட் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை திருச்சியில கொடுக்கறதா இல்ல சென்னையில கொடுக்கறதான்னு தான் குழப்பமே.
அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ராஜிக்கு உண்மை தெரிஞ்சா தாங்க மாட்டாப்பா அப்படிங்கிறாரு. நீ செஞ்சது தாண்டா சரி. இந்த கேன்சர் கொடுமை இருக்கே, அது மனுஷனை உடலளவுல உடைக்கிறதுக்கு முன்னாடி மனசளவுல குடும்பத்தையே கொன்னுடும். முத்துவேல் குடும்பம் இப்போதைக்கு நிம்மதியா இருக்கட்டும், ஆனா ட்ரீட்மெண்ட் நிறுத்தக்கூடாது. அடுத்த மாசம் மறுபடியும் சென்னைக்கு போகணும், இல்லன்னு திருச்சிக்கு போகணும்பா. ஆனா அடுத்த தடவை எப்படி வீட்டுல சொல்லிட்டு போறதுன்னு தெரியலங்கிறான். பாண்டியன் அதுக்கு, அதை பற்றி நீ கவலைப்படாத. அடுத்த தடவை நீ சவாரி போகும்போது இந்த அப்பன் உனக்கு பின்னாடி நிப்பேன். வீட்டுல இருக்கிறவங்க கிட்டையும் வெளியே இருக்கிறவங்க கிட்டையும் நான் பார்த்து பேசிக்கிறேன். அந்த மனுஷனுக்கு ஆயுசு கெட்டிடா, அவரை எப்படியாவது காப்பாத்திடலாம். இந்த விஷயம் நம்ம 2 பேரையும் தாண்டி 3வது மனுஷனுக்கு தெரியக்கூடாது, புரியுதா அப்படிங்கிறாரு. சரிங்கப்பா, ரொம்ப நன்றிப்பான்னு கதிர் சொல்றான். கதிர் அவங்க அப்பாட்ட, அப்பா நான் வீட்டுல யாருக்கும் சொல்லாம போனது தப்புதான்ப்பா. ஆனா அவர் என் கைய புடிச்சிட்டு அழுதப்ப என்னால ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல வர்றப்ப பாண்டியன் கதிரோட தோள் மேல கைய வச்சு, கதிர் நிமிர்ந்து பாருடா, நீ எந்த தப்பு பண்ணலடா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தியாகம்டா. கதிர் அதிர்ச்சியோட பாண்டியனை பாக்குறாரு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா அப்படின்னு கேக்குறாரு. உன்னை கொண்டு வந்து விட்டாரே சுரேஷ் தம்பி, அவர் என்கிட்ட தனியா கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டாருடா. உன் மாமனாருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் சர்ஜரிக்காகத்தான் நீ சென்னைக்கு கூட்டிட்டு போனங்கிற விஷயத்த என்கிட்ட உடச்சிட்ட. கதிர் பதட்டமாயிட்டு, அப்ப ராஜுக்கு தெரியுமா மத்தவங்களுக்கு என்ன கேக்குறான். உடனே பாண்டியன், பயப்படாதடா கதிரு, நீ உன் மாமனாருக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்னு எவ்வளவு தவிச்சிருக்கேன்னு இந்த அப்பாவுக்கு புரியுதுடா. இந்த உண்மை இந்த அறைக்குள்ளேயே நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும். நீ முத்துவேலுக்கு கொடுத்த வாக்குப்படி அவங்க குடும்பத்துக்கோ ராஜிக்கோ, ஏன் உங்க அம்மா கோமதிக்கு கூட இந்த உண்மை இப்போதைக்கு தெரிய வேண்டாங்கிறாரு. எல்லாரும் உன்னை தப்பா பேசினப்ப கூட நான் என் மாமனாருக்கு தான் உதவி செஞ்சேன்னு ஒரு வார்த்தை கூட வெளியே சொல்லி உன்னை காப்பாத்திக்க நினைக்காம ரகசியத்தை காப்பாத்தின இல்ல, அங்க நிக்கிறான்டா என் மகன் கதிரு. உன்னை பெத்ததுல இன்னைக்கு இந்த பாண்டிய ரொம்ப பெருமைப்படுறான்டா தம்பி அப்படிங்கிறாரு. அவங்க அப்பாவோட வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தை கேட்டதும் 4 நாளா தான் நெஞ்சில இருந்திருந்த அத்தனை பாரமும் நீங்கி கதிர் அப்படியே பாண்டியனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். கதிரோட பேசிட்டு பாண்டியன் தன்னோட அறைக்குள்ள போறாரு. அங்க கோமதி கட்டில்ல கைய கட்டிக்கிட்டு முகத்துல ஏகப்பட்ட கேள்விகளோடும் குழப்பத்தோடும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கோமதி உடனே அவரை பார்த்துட்டு, என்னங்க எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குங்க, நீங்க என்னடானா ரூமுக்குள்ள போய் கதிர்கிட்ட பேசிட்டு இவ்வளவு நிம்மதியா வர்றீங்க, அங்க என்னதான் நடந்துச்சு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்றாங்க. பாண்டியவர் ஒன்னும் தெரியாத மாதிரி, என்ன நடந்துச்சுங்கிற, எல்லாம் உன் கண்ணு முன்னாடி தானே நடந்துச்சு. கதிர் வண்டி எடுத்துட்டு போனா, உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்தா, இப்ப உங்க அண்ணன் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு, அவ்வளவுதான் சொல்றாரு. ஏமாத்த பாக்குறீங்களா? வாசல்ல நிக்கும் போது கதிர் மேல கொலவெறியில இருந்தீங்க, அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன், பாண்டியன் குடும்ப மானமே போச்சுன்னு சத்தம் போட்டீங்க. ஆனா அந்த சுரேஷ் உங்களுக்கு தனியா கூப்பிட்டு பேசினாரு, அதுக்கப்புறம் அப்படியே தலைகீழா மாறிட்டீங்க. சக்திவேல் அண்ணன் கதிரை மிரட்டின உடனே சிங்கம் மாதிரி பாய்ஞ்சு போய் என் பிள்ளைய இழுத்து பின்னாடி வச்சுக்கிட்டீங்க. இப்ப ரூமுக்குள்ள போய் அவங்ககிட்ட என்ன பேசுனீங்கன்னு கேக்குறா. பாண்டியனுக்கு, கோமதி நீ சும்மா தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு பொழைப்பிக்காத,